அவிநாசி தனி தொகுதியில் வாகை சூட போவது யார்? திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அவிநாசி தனி தொகுதியானது கொங்கு மண்டலத்துல மிகவும் பிரசித்தி பெற்ற அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில், திருமுருகன் பூண்டி, திருமுருகநாத சுவாமி கோவில்னு இரண்டு முக்கிய திருத்தலங்களை உள்ளடக்கியதா இருக்குது. தமிழக சட்டப்பேரவை தொகுதி வரிசையில 112வது இடத்தை பெற்றிருக்கிற இந்த அவிநாசி தனி தொகுதி திருமுருகன் பூண்டி நகராட்சி, அவிநாசி, அன்னூர் பேரூராட்சிகள் அப்படின்னு 30க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை உள்ளடக்கியதா கருதப்படுது. அன்னூர் பேரூராட்சி கோவை மாவட்டத்துக்கு உட்பட்டதா இருக்குது. இந்த தொகுதியில விவசாயம், விசைத்தறி, நூல் மில்கள், பம்பு செட்டு உற்பத்தி, அதுக்கப்புறம் பின்னலாடை உற்பத்தி, சிற்பங்கள் தயாரிப்புன்னு பிரதான தொழிலா இருக்குது. அவிநாசி தொகுதியில கடந்த 1967ஆம் ஆண்டுல இருந்து சுமார் 15 முறை தேர்தல் நடைபெற்றிருக்கு. அதுல அதிகபட்சமா அதிமுக 8 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியா காங்கிரஸ் 3 தடவையும், திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், சுதந்திரா கட்சி, சுயேட்சை வேட்பாளர்கள் தலா 1 முறையும் வெற்றியும் பெற்றிருக்காங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்ல அதிமுக வேட்பாளர் ப. தனபால் 50,902 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியும் பெற்றிருந்தாரு. திமுக சார்பில் போட்டியிட்ட அதியமான் ராஜு 66,382 வாக்குகள் பெற்று 2வது இடத்தையும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சோபா 13,256 வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க. அதே சமயத்துல மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டியிட்ட ஏ. வெங்கடேஸ்வரன் 8,379 வாக்குகளையும், தேமுதிக வேட்பாளர் கே. மீரா 2,577 வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க. நோட்டாவுக்கு 2,372 வாக்குகளும் கிடைச்சிருந்தது. இந்த தொகுதியில நடப்பு சட்டப்பேரவை தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக சார்பில் மத்திய இணை அமைச்சர் எல். முருகனும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளரான இளம் மருத்துவர் வி. கோகிலாமணியும், நாம் தமிழர் கட்சி சார்பில் வி. மேனகாவும், தாவேகா சார்பில் எஸ். கமலியும் போட்டியிடுறாங்க. இங்க ஆதி திராவிடர் சமூகத்தினரும், அதுக்கு அடுத்தபடியா கொங்கு வேளாளர்களும், நாய்க்கர், செட்டியார் உள்ளிட்ட பல்வேறு சமூகத்தினரும் வாக்காளர்களா இருக்கிறாங்க. இந்த தொகுதியில ஆண்கள் 1,19,841 பேரும், பெண்கள் 1,30,496 பேரும், மாற்று பாலினத்தவர் 9 பேர்னு மொத்தம் 2,50,346 வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த தொகுதியில விவசாயிகளோட 40 ஆண்டு கால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துல விடுவிக்கப்பட்டிருக்கிற குளம், குட்டைகளையும் சேர்க்கணும் அப்படின்னு விவசாயிகள் நீண்ட காலமா கோரிக்கையும் வச்சுட்டு வராங்க. அவிநாசி, திருமுருகன் பூண்டி பகுதிகளில் மட்டும் 120க்கும் மேற்பட்ட சிற்பக்கலை கூடங்கள் இருக்குது. இதுல வேலை செஞ்சுட்டு வர்ற சிற்ப கலைஞர்களுக்கு தனி வாரியம் அமைக்கணும். அதுல அவங்களுக்கு மருத்துவம், ஓய்வூதியம் உள்ளிட்ட பல சலுகைகளை வழங்கணும். அதுக்கப்புறமா திருமுருகன் பூண்டியில சிற்ப கல்லூரி அமைக்கணும். அவிநாசி அரசு மருத்துவமனைய தரம் உயர்த்தணும். குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணணும் அப்படின்னு இந்த தொகுதி மக்கள் நீண்ட காலமா கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அவிநாசி தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக, திமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகான்னு 4 முக்கிய வேட்பாளர்களிடையே தான் போட்டியும் நிலவுது. இருந்தாலும் பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் போட்டியிடுறதால அவருக்கு ஆதரவா பாஜக, அதிமுக, அதோட கூட்டணி கட்சி தலைவர்கள் மத்திய அரசோட சாதனைகளை எடுத்து கூறி தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட இருக்காங்க. அதே போல திமுக வேட்பாளரான வி. கோகிலாமணிக்கு ஆதரவா திமுக, காங்கிரஸ், தேமுதிக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட்னு கூட்டணி தலைவர்களும் மாநில அரசோட சாதனைகளை எடுத்து கூறி தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த தொகுதியில பாஜக, திமுக இடையேதான் நேரடி போட்டியா மாறி இருக்கு அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க.